திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற ஒரு உடன்பாடானது ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மிடம் இருக்கார். தொடர்பு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மதுரை திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து இந்த முறை தொகுதி மாறுவதற்கான காரணம் என்ன? அதாவது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கொடுத்த பட்டியலில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட வேறு சில தொகுதிகளையும் கொடுத்திருந்தோம். பரஸ்பர பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி தொகுதிகள் மாறுவது இயற்கையானதுதான். நாங்கள் எங்களுடைய வெற்றி பெற்ற சீட்டை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அவங்க வெற்றி பெற்ற சீட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க தோல்வி அடைஞ்ச சீட்டெல்லாம் கொடுக்கல. அவங்க சிட்டிங் சீட்டை எங்ககிட்ட கொடுத்திருக்காங்க, எங்க சிட்டிங் சீட்டை அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். மதுரையும் ஒரு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் தான். மதுரையும் திண்டுக்கலும் ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி, அருகில் இருக்கக்கூடிய தொகுதி. அதே தொகுதி திரும்ப பக்கத்து தொகுதியை வாங்கறதுக்கான என்ன காரணம்? இல்லைங்க, பேச்சுவார்த்தையில அதாவது திருவள்ளூர் கிருஷ்ணகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தொகுதியும் ஒரே இதுதான். அதுல ஒண்ணு இந்த தொகுதி வேற அந்த தொகுதி வேறலாம் நாங்க பார்க்கல. இந்த திண்டுக்கல் எங்களை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் போட்டியிட வாய்ப்பு இருந்தாலும் கூட சில இடங்கள்ல தான் எங்க இயக்கம் வலுவா இருக்கு. அந்த இடங்களை சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுல அவங்களும் சொன்னாங்க, உங்களுக்கு பரவாயில்ல, ஏற்கனவே நீங்க போட்டி போட்டுறீங்க, வெற்றி பெற்றீங்க, சட்டமன்றம் இருந்திருக்கீங்க, சோ தட் யூ கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு. அவங்களும் அதே மாதிரி அவங்களுடைய சிட்டிங் சீட்டா இருக்கனால எங்களுக்கு விடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஒருவேளை தோத்து போன சீட்டை எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது வேற விஷயம். வேட்பாளர் அறிவிப்பு எப்ப சொல்லுது? நிச்சயமா விரைவில் வரும்.